Hi friends, welcome to Academy of Excellence. நான் உங்கள் விஜி. நாம கிளாஸ் 11 பயாலஜி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் 7 ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ். ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். In the preceding chapters, you came across a large variety of organisms. நம்ம லாஸ்ட் சாப்டரில் ஸோ நிறைய ஆர்கானிசம் பற்றிலாம் நம்ம பார்த்துருக்கோம். both unicellular and multicellular of the animal kingdom. In unicellular organism, all functions like digestion, respiration, reproduction are performed by a single cell. For example, நம்ம வந்து unicellular organism எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்துட்டு லைஃப் ப்ராசஸ் லைக் டைஜஷன், ரெஸ்பிரேஷன், ரீப்ரடக்ஷன் எல்லாமே வந்துட்டு அந்த சிங்கிள் செல் தான் பண்ணுது. In the complex body of multicellular animal, the same basic function are carried out by different groups of cells in a well organized manner. இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிசெல்லர் ஆர்கானிசத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் பாடி வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்கும். இதே சேம் ஃபங்க்ஷன் லைக் ரெஸ்பிரேஷன், ரீப்ரடக்ஷன் அண்ட் டைஜஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா carried out by a different groups of cells, okay, in a well organized manner. The body of a simple organism like hydra is made of different types of cells and the number of cells in each type can be in 1000. இப்போ ஹைட்ராவுடைய பாடி எடுத்துட்டோம் அப்படின்னா it is made up of different types of cells and the number of cells வந்துட்டு in each type can be 1000. The human body is composed of billions of cells to perform various function. இப்போ நம்ம பாடி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம பாடியில் வந்துட்டு நிறைய ப்ராசஸ் இருக்குது இல்லையா, இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு we have billions of cells நம்ம பாடியில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. How do these cells in the body work together? ஸோ அப்போ இந்த பாடியில் இருக்கிற செல்ஸ் எல்லாம் எப்படி வந்து ஒர்க் பண்ணுது? In multicellular animal, a group of similar cells along with intercellular substances perform a specific function. Such an organization is called tissue. அப்போ tissue அப்படிங்கிறது என்ன அப்படின்னீங்கன்னா இட்ஸ் a group of cells. இந்த group of cells பார்த்தீங்கன்னா இட்ஸ் perform a specific function. இதுதான் நம்ம டிஷ்யூன்னு சொல்கிறோம். So you may be surprised to know that all complex animals consist of only 4 basic types of tissue. இப்போ நம்ம பாடி வந்துட்டு பில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ்னால் ஆயிருந்தாலும் பட் டிஷ்யூ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 பேசிக் டைப் தான் இருக்குது. தீஸ் டிஷ்யூஸ் ஆர் ஆர்கனைஸ்ட் இன் ஸ்பெசிஃபிக் ப்ரப்போர்ஷன் அண்ட் பேட்டர்ன் டு ஃபார்ம் அண்ட் ஆர்கன் லைக் ஸ்டமக், லங், ஹார்ட் அண்ட் கிட்னி. இப்போ நம்ம பாடியில் பார்த்தீங்கன்னா ஸ்டமக் இருக்குது, லங் இருக்குது, ஹார்ட், கிட்னி இருக்குது. ஸோ இந்த ஒவ்வொரு ஆர்கனும் பார்த்தீங்க அப்படின்னா சில ஸ்பெசிஃபிக் டிஷ்யூனால் ஆனது, அதாவது குறிப்பிட்ட ப்ரப்போர்ஷனில் வந்து இந்த டிஷ்யூஸ் எல்லாம் அரேஞ்ச் ஆகிருக்கும். When 2 or more organs perform a common function by their physical and or chemical interaction, they together form organ system. அப்போ organ system அப்படிங்கிறது என்னென்னா இதில் வந்து 2 or more organs இருக்கும். ஸோ they perform a common function. ஒரு குறிப்பிட்ட வேலையை வந்து அது எல்லாமே பண்ணும் by their physical and chemical interactionனால. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆர்கன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எக்ஸெட்ரா. So cells, tissues, organs and organ system split up the work in a way that exhibit division of labor and contribute to the survival of the body as a whole. So division of labor அப்படிங்கிறது நீ வந்து இந்த ஒர்க்கை பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள் டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்குது அப்படின்னா இதில் வந்து நிறைய பார்ட்ஸ் இருக்குது. நமக்கு மவுத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மவுத் வந்து வி ஹவ் அது சப்போர்ட்டிங் ஆர்கன் வந்து டீத் இருக்குது. இது வந்து நல்ல ஃபுட்டை வந்து சூ பண்ணணும். தென் வந்து நம்மளுடைய டங் பார்த்திங்கன்னா வந்து ஃபுட்டை வந்து ஸ்வாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் வந்து ஃபுட் பார்த்திங்க அப்படின்னா ஈசோஃபேகஸ் வழியாக வந்து ஸ்டமக்குள்ளே என்டர் ஆகுது. ஸோ ஈசோஃபேகஸ் பார்த்திங்கன்னா இதில் வந்து இங்கே நிறைய வேவ் லைக் மோஷன்ஸ் நடக்குது. ஸோ இப்படி ஒவ்வொரு ஆர்கனும் பார்த்திங்கன்னா அதுக்குரிய வேலை வந்துட்டு கரெக்டாக பண்ணுது. இதுதான் நம்ம டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை வந்து இந்த ஆர்கன் பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் லைக் ஆல்ரெடி டிவைட் பண்ணது தான், ஓகேவா, அண்ட் கான்ட்ரிபியூட் டு த சர்வைவல் ஆஃப் த பாடி ஆஸ் அ ஹோல். இப்போ நம்ம பாடி வந்துட்டு ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆகணும், நம்ம வந்து சர்வைவ் ஆகணும் அப்படின்னா இந்த ஒவ்வொரு குறிப்பிட்ட ஆர்கனும் வந்துட்டு அவங்கவுங்க வேலையை வந்து கரெக்டாக பண்ணணும். அதுதான் நம்ம டிவிஷன் ஆஃப் லேபர் நம்ம சொல்கிறோம். ஸோ இப்படி பண்ணினா மட்டும்தான் வி கேன் சர்வைவ். ஸோ இந்த ஹோல் பாடி வந்து எக்ஸிஸ்ட் ஆகும், ஓகேவா. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது அனிமல் டிஷ்யூஸ். ஸோ என்ன மாதிரி டிஷ்யூஸில் நம்ம ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம லாஸ்ட் சாப்டரில் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸ்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. அதுபோல் இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறது அனிமல் டிஷ்யூஸ். த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த செல்ஸ் வேரி அக்கார்டிங் டு தேர் ஃபங்க்ஷன். இப்போ ஃபங்க்ஷனுக்கு தகுந்த போல் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த செல்ஸும் வந்துட்டு வேரி ஆகுது. தேர்ஃபோர் த டிஷ்யூஸ் ஆர் டிஃப்ரெண்ட் அண்ட் ஆர் ப்ராட்லி கிளாஸிஃபைட் இன்ட்டு 4 டைப்ஸ். அப்போ இந்த டிஷ்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராட் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா
4 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் எபித்தீலியல், கனெக்டிவ் டிஷ்யூ, மஸ்குலர் டிஷ்யூ அண்ட் நியூரல் டிஷ்யூ. ஸோ இந்த 4 தான் நம்ம பாடியில் பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம இதை வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எபித்தீலியல் டிஷ்யூ. ஓகே, we commonly refer to an epithelial tissue as epithelium. ஜென்ரலாக வந்து நம்ம epithelium சொல்லுவோம், plural வந்து epithelia. So this tissue has a free surface which faces either a body fluid or the outside environment and thus provide a covering or lining for some part of the body. இது வந்து எப்பவுமே வந்து outer surfaceல present ஆகிருக்கும். either வந்துட்டு அதாவது which faces either of a body fluid ஃபேஸ் பண்ணி இருக்கும், இல்லைனா வந்து தி அவுட் சைட் என்வாயன்மெண்ட்டை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் ப்ரொவைட் அ கவரிங் ஆர் லைனிங் ஃபார் சம் பார்ட் ஆஃப் த பாடி. சில பாடி பார்ட்டுக்கு வந்து ஒரு கவரிங் மாதிரி வந்து இந்த எபித்தீலியல் டிஷ்யூ வந்துட்டு ஆக்ட் பண்ணும். இந்த செல்ஸ் ஆர் காம்பேக்ட்லி பேக்ட் வித் லிட்டில் இன்டர்செல்லுலார் மேட்ரிக்ஸ். ஸோ இது எப்படி இங்கே செல்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு கேட்டிங்கன்னா காம்பேக்ட்லி பேக் ஆகிருக்கும். ஓகேவா, வித் லிட்டில் இன்டர்செல்லுலார் மேட்ரிக்ஸ் இருக்கும். There are 2 types of epithelial tissues, namely simple epithelium and compound epithelium. So இது important note பண்ணிக்கோங்க. 2 types of epithelium present ஆயிருக்கு. ஒன்று வந்து simple epithelium, the other one is compound epithelium. Simple epithelium அப்படிங்கிறது composed of a single layer of cells and function as a lining for body cavities such duct and tubes. ஸோ இந்த simple epithelium பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து single layer of cells வந்து present ஆயிருக்கும். இதோட ஃபங்க்ஷன் என்ன கேட்டிங்கன்னா it function as a lining of body cavityயோட லைனிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த epithelium present ஆயிருக்கும். அதே போல் டக்டில் இருக்கும், டியூப்ஸில் இருக்கும். The compound epithelium consists of 2 or more cell layers and has protective function as it does our skin. ஸோ இந்த காம்பவுண்ட் எபித்தீலியம் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு மல்டி லேயராக இருக்கும், 2 or more cell layers இருக்கும் அண்ட் ஹேஸ் ப்ரொடெக்டிவ் ஃபங்க்ஷன் ஆஸ் இட் டஸ் இன் அவர் ஸ்கின். நம்ம ஸ்கின் மேலே ப்ரெசென்ட் ஆகிருக்கு இல்லைங்களா, இது எல்லாமே காம்பவுண்ட் எபித்தீலியம் தான். On the basis of structural modification of the cells, simple epithelium is further divided into 3 types. இது நல்லா நோட் பண்ணிக்கணும். இந்த சிம்பிள் எபித்தீலியம் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக வந்துட்டு இன்னும் 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அது என்னென்னா ஸ்குவாமஸ் எபித்தீலியம், cuboidal epithelium and columnar epithelium. Okay, squamous, cuboidal and columnar epithelium. So இது நம்ம one by one நம்ம பார்க்கலாம். The squamous epithelium is made up of single thin layer of flattened cell with irregular boundary. இந்த squamous epithelium பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டயக்ராமில் பார்த்தா தெரியும். The first one தான் squamous epithelium. இது எப்படி இருக்குது பாருங்கள். Single thin layer of flattened cell with irregular boundary. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் செல் இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும் அண்ட் irregular boundary. இந்த பவுண்ட்ரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் irregularaக இருக்கும். They are found in the walls of blood vessels and air sacs of lungs and are involved in function like forming a diffusion boundary. ஸோ இது எங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் கேட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய பிளட் வெசலில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதே சமயத்தில் இந்த ஏர் சாக் ஆஃப் லங்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதோட ஃபங்க்ஷன் கேட்டிங்கன்னா ஃபார்மிங் ஏ டிஃப்யூஷன் பவுண்ட்ரி. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது cuboidal epithelium இஸ் கம்போஸ்ட் ஆஃப் சிங்கிள் லேயர் ஆஃப் கியூப் லைக் செல்ஸ். இதுதான் கியூப் லைக் செல்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செல்ஸ் வந்து கியூப் லைக்கில் இருக்கும். This is commonly found in எங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு கேட்டிங்கன்னா ducts of glands and tubular parts of nephron in kidneyல ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதோட மெயின் ஃபங்க்ஷன் கேட்டிங்கன்னா secretion and absorption. ஸோ இந்த cuboidal epithelium மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா secretion and absorption. The epithelium is proximal convoluted tubule PCT of nephron in the kidney has microvilli. Next நம்ம பார்க்க போகிறது the columnar epithelium is composed of single layer of tall and slender cells. இதுதான் columnar. இங்கே பார்த்துக்கோங்க, தேர்ட் எக்ஸாம்பிளில் C கொடுத்துருக்காங்க. இது columnar epithelium is composed of, இது சிங்கிள் லேயர் தான். எப்படி இருக்குன்னா tall and slender cells இருக்கும். இது வந்து ஃபீச்சர், tall and slender cells present ஆகிருக்கும். Their nuclei are located at the base. nuclei பார்த்தீங்கன்னா பேஸில் லொக்கேட் ஆகிருக்கும். ஃப்ரீ சர்ஃபேஸ் மே ஹாவ் மைக்ரோவில்லை. ஃப்ரீ சர்ஃபேஸாக இருந்துச்சுன்னா அவங்கள வந்துட்டு மைக்ரோவில்லை ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தே ஆர் ஃபவுண்ட் இன் த லைனிங் ஆஃப் ஸ்டமக். இது வந்து ஸ்டமக்கோடைய லைனிங்கில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அண்ட் இன்டெஸ்டைன் அண்ட் ஹெல்ப் இன் செக்ரீஷன் அண்ட் அப்சர்ப்ஷன். ஓகே, if the columnar or cuboidal cells bear cilia on their free surface, they are called ciliated epithelium. இதனால் நோட் பண்ணிக்கோங்க. இந்த columnar epitheliumத்தில் இந்த ஃப்ரீ சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, if the columnar or cuboidal cells
bear cilia on their free surface, they are called ciliated epithelium. Okay, their function is to move particle or mucus in a specific direction over the epithelium. ஸோ என்னோட ஃபங்க்ஷன் என்ன கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து மூவ் பண்ணுற பார்ட்டிக்கல் மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, ஆர் மியூக்கஸ் இன் அ ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன் ஓவர் த எபித்தீலியம். ஸோ தே ஆர் மெயின்லி ப்ரெசன்ட் இன் த இன்னர் சர்ஃபேஸ் ஆஃப் ஹாலோ ஆர்கன்ஸ் லைக் பிராங்கியோல்ஸ் அண்ட் ஃபெலோப்பியன் டியூப்ஸ். ஓகேவா, எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு கேட்டிங்கன்னா பிராங்கியோல்ஸ்லேயும் ஃபெலோப்பியன் டியூப்ஸ்லேயும் வந்து இது ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது some of the columnar or cuboidal cells get specialized for secretion and are called glandular epithelium. இந்த columnar epithelium இருக்கு இல்லையா, இந்த இதில் பார்த்தீங்கன்னா சில செல்ஸ் வந்துட்டு they get specialized. எதுக்காக கேட்டிங்கன்னா சிலலேருந்து செக்ரீஷன் ஆகும். ஓகேவா, சில செக்ரீட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்பெஷல் செல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. தே ஆர் கால்ட் glandular epithelium. அது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா glandular epithelium சொல்கிறோம். There are mainly two types. இந்த glandular epithelium வந்து two types இருக்குது. ஒன்று வந்து unicellular consisting of isolated glandular cells, goblet cells of the alimentary canal. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த glandular epithelium பார்த்திங்கன்னா இதுலேயும் two types இருக்குது. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட், நமக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த glandular epithelium வந்துட்டு டூ டைப்ஸ். ஒன்று வந்துட்டு யூனிசெல்லுலார் கன்சிஸ்டிங் ஆஃப் ஐசோலேட்டட் கிளாண்டுலார் செல்ஸ், இதை நம்ம வந்து காப்லெட் செல்ஸ்ன்னு சொல்லுவோம், ஆஃப் த எலிமெண்ட்ரி கெனால். அண்ட் மல்டிசெல்லுலார் கன்சிஸ்டிங் ஆஃப் கிளஸ்டர் ஆஃப் செல்ஸ், salivary gland. On the basis of the mode of the pouring of their secretion, glands are divided into again two category, namely exocrine and endocrine. ஸோ இந்த glandular epithelium வந்துட்டு யூனிசெல்லுலார் இருக்குது, மல்டிசெல்லுலாரும் இருக்குது. On the basis of mode of pouring of their secretion, அது வந்து எப்படி வந்து mode of pouring இருக்கும் இல்லைங்களா, அதை பொறுத்து. ஸோ இந்த கிளாண்டு வந்து நமக்கு டூ டைப்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸோக்ரைன் அண்ட் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். இந்த எக்ஸோக்ரைன் கிளாண்ட் செக்ரேட் மியூக்கஸ், சலைவா, இயர் வேக்ஸ், ஆயில், மில்க், டைஜஸ்டிவ் என்சைம் அண்ட் அதர் செல் ப்ராடக்ட். ஓகே, இந்த எக்ஸோக்ரைன் கிளாண்ட் செக்ரேட் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா மியூக்கஸ், சலைவா, இயர் வேக்ஸ், oil, milk, digestive enzymes and other cell products. So these products are released through ducts or tubes. Okay, in contrast, அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதை நம்ம டக்ட்லெஸ் கிளாண்ட், நம்ம டக்ட் கிளாண்டுன்னு சொல்லுவோம். அது எக்ஸோக்ரைன் ஆர் டக்ட் கிளாண்ட்ஸ். இதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்க அப்படின்னா எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் இருக்கு இல்லையா, do not have any duct, அதனால் நம்ம டக்ட்லெஸ்ன்னு சொல்லுவோம். So their products called hormones are secreted directly into the fluid bathing the gland. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது காம்பவுண்ட் எபித்தீலியம். காம்பவுண்ட் எபித்தீலியம் இஸ் மேட் ஆஃப் மோர் தேன் ஒன் லேயர், மல்டி லேயர்டாக இருக்கும், ஆஃப் செல்ஸ் தட் ஹேஸ் லிமிட்டட் இன் செக்ரீஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். ஸோ தேர் மெயின் ஃபங்க்ஷன் என்ன கேட்டிங்கன்னா ப்ரொடெக்ஷன் தான் அகெயின்ஸ்ட் கெமிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸஸ். They cover the dry surface of the skin. They cover the dry surface of the skin, the moist surface of buccal cavity, pharynx, inner lining of ducts of salivary glands and pancreatic duct. இதெல்லாம் இங்கெல்லாம் வந்து இந்த காம்பவுண்ட் எபித்தீலியம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகே, ஆல் செல்ஸ் இன் எபித்தீலியம் ஆர் held together with little intercellular material in nearly all animal tissue. Okay, specialized junction provide both structural and functional links between the individual cells. So three types of cell junction are around in the epithelium and other tissue. இப்போ மொத்தம் ஜங்ஷன் எவ்வளோ கேட்டிங்கன்னா த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஜங்ஷன் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ தீஸ் ஆர் கால்ட் ஆஸ் டைட், அட்ஹியரிங் அண்ட் கேப் ஜங்ஷன். இந்த டைட் ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் டு ஸ்டாப் சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் லீக்கிங் அக்ராஸ் அ டிஷ்யூ. ஸோ இந்த டைட் ஜங்ஷன் வந்து இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன கேட்டிங்கன்னா ஹெல்ப் டு ஸ்டாப் சப்ஸ்டன்சஸ் ஃப்ரம் லீக்கிங் அக்ராஸ் அ டிஷ்யூ. நெக்ஸ்ட் வந்து அட்ஹியரிங் ஜங்ஷன் பெர்ஃபார்ம் சிமெண்டிங் டு கீப் நெய்பரிங் செல்ஸ் டுகெதர். பக்கத்தில் இருக்கிற செல்லை வந்து நல்லா வந்து அட்ஹியர் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து கேப் ஜங்ஷன் ஃபெசிலிட்டேட் த செல்ஸ் டு கம்யூனிகேட் வித் ஈச் அதர் பை கனெக்டிங் த சைட்டோபிளாசம் ஆஃப் அட்ஜாயினிங் செல். இது வந்து இந்த கேப் ஜங்ஷனுடைய ஃபங்க்ஷன் என்ன கேட்டிங்கன்னா
it facilitate the cell, okay, to communicate with each other. ஒவ்வொரு செல் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது by connecting the cytoplasm of adjoining cells for rapid transfer of ions, small molecules and sometimes big molecule. ஓகேவா? ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கனெக்டிவ் டிஷ்யூ பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.